ராவணன் சாமகானம் செய்து பரமேஸ்வரனை சந்தோஷிக்க செய்தவன். நல்ல உயர்ந்த பிராமண வம்சத்தில் பிறந்தவன். பிரம்மா உலகத்தை படைக்கும் பிரம்மாவுடைய வம்சத்தில் வந்தவன். சாமவேதத்தில் அதிக பிரியமுள்ளவன். சாமவேதத்தை சொல்லி 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 பகவானுடைய சந்தோஷத்தை பெற்று கைலாசத்தையே தரிசனம் செய்விக்க வந்து கைலாசத்தையே ஆட்டி படைத்து அவருக்கு பரமேஸ்வரன் சந்தோஷத்தை கொடுத்து அவர் மூலமாக பரமானத்தை அடைந்தவன். அந்த சந்தோஷத்தில் ஒரு சமயம் அவன் பாடிக்கொண்டே இருக்கும்பொழுது சாமவேகானம் பாடிக்கொண்டே இருக்கும்போது கொஞ்சம் அகங்காரம் வந்து விட்டுகிறது. அந்த கைலாய மலையே அசைக்க பார்க்குறான் தன்னுடைய பலத்தினாலே. அப்போது தன்னுடைய கட்டவிரனாலே பரமேஸ்வரன் அந்த கைலாச மலையை அமுக்கி விடுகிறார் கீழே. கட்டவிரலால் தொட்டு அமுக்கின உடனே அப்படியே இறங்கி போய்விடுகிறது. ராவணன் அப்படியே கீழே இருக்கிறான். சாமியை சொல்லிக்கொண்டு பரமேஸ்வரனை திருப்திப்படுத்துகிறான். சாமியை சொல்லி 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 சந்தோஷப்பட்டு பரமேஸ்வரன் சந்தோஷத்தை கேட்டு அந்த அமுக்கின விரலை எடுத்து விடுகிறார். மலை பழையபடிக்கு வந்து விடுறது கைலாய மலை. ராவணன் வெளியே வந்து விடுவதாக வரலாறு.